அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 20 முதல் ஜூலை 26 வரை பிரபஞ்சம் தரும் ரூபாய் 10 கோடி வெல்வதற்கு போட்டி போடும் 5 ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த 5 ராசிக்காரங்களுக்கும் 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறதையும் கணிச்சு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவு முழுக்க லாட்டரி அதிர்ஷ்ட வாய்ப்பை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால் சில பேருக்கு இந்த நாட்டை பற்றி பேசினா பிடிக்காது. அதனால் பிடிக்காத நபர்கள் தயவு செய்து இந்த பதிவை பார்த்து மனசு சங்கடப்பட வேண்டாம், உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். அதனால் லாட்டரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற அன்பு நண்பர்களுக்கு சில வழிகளை சொல்லி அதை நான் கணிச்சு கொடுத்துருக்கிறேன். யாரையும் நான் லாட்டரி வாங்க சொல்லி வற்புறுத்தவில்லை. பிரியம் இருந்தால்தான் இந்த பதிவை நான் பார்க்க சொல்லியிருக்கேன் நண்பர்களே. அதனால் நான் என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க, வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க, ஐயா எங்களுக்கு ஒரு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கணிச்சு கொடுங்க ஐயா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், பகவான் நல்லால் கிடைச்சா ஏற்றுக்குருவோம், கிடைக்கலன்னா விட்டுருவோம் ஐயா, ஒரு சின்ன முயற்சி, அதுக்காக எங்களுக்கு ஒரு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற 5 ராசிக்காரவங்களுக்கு மிக அற்புதமான சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த 5 ராசிக்காரவங்களுக்கு அந்த ஜாக்பாட் வாய்ப்பு, அந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத கணிச்சு கொடுத்துருக்குறேன். பொதுவாக லாட்ரி அப்படிங்கிறது இன்னாருக்கு தான் பரிசு கிடைக்கணும், இன்னாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? யார் வேண்டுமானாலும் வாங்கலாம், யார் வேண்டுமானாலும் அதில் விளையாடலாம். அவங்களுக்கு ஒரு யோக காலம் நடப்பில் இருந்துச்சு, யோக புத்தி காலம் போயிட்டு இருந்தா அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் அல்லவா? அதனால் இந்த பதிவில் அந்த 5 ராசிக்காரங்களை பற்றி தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம். முதலாவதாக வரக்கூடியது ரிஷபம் ராசி நண்பர்கள். இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு மிக மிக அற்புதமான யோக காலமாக இந்த 20 முதல் 26 வரை இருக்கும். அற்புதமான நல்ல யோக காலம். அதாவது நினைத்தது நினைத்தபடி நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைச்ச காரியங்கள் அப்படிங்கிறது உடனே நடக்கக்கூடிய அமைப்பிலையும் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்றது. தொழில்முறை வேலை வாய்ப்புகளை வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய அமைப்பிலையும் இந்த ரிஷபராசிக்கு நல்ல யோகமான பலன்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பொதுவாக கடந்த பதிவில் ரிஷபராசிக்கு இந்த 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறத நான் கணிச்சு கொடுத்துருந்தேன். அந்த கணிப்பு அப்படிங்கிறது